தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியது புதுச்சேரியில் காங்கிரஸ் தொண்டர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அங்கே நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணசாமி அவர்கள், அதாவது முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்கள் 12,916 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் 5,379 வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறது. புதுச்சேரியின் நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறது. இதனால் காங்கிரஸ் தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்கிறார்கள். தற்பொழுது புதுச்சேரியை பொறுத்தவரை இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள், காங்கிரஸ் தொண்டர்கள் அங்கே காங்கிரஸ் முன்னிலையில் இருப்பதை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் இருக்கிறார்கள். பட்டாசுகள் வெடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அடுத்ததாக புதுச்சேரியில் எமது செய்தியாளர் எழில் களத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் விவரங்களை கேட்கலாம். எழில், சொல்லுங்க, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறது. இப்போது நாம் பார்த்த காட்சிகளின்படி காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அங்கே கள நிலவரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன? பதிவு பண்ணுங்க எழில். நெல்லித்தோப்பு சட்டமன்ற இடைத்தேர்தலில் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி சார்பிலும் அதிமுக சார்பிலும் ஓம் சக்தி சேகர் உள்ளிட்ட 8 பேர் தேர்தலில் போட்டியிட்டனர். இந்நிலையில் இன்று காலை 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கி நடைபெற்றிருந்தது. முதலில் சர்வீஸ் ஓட்டர்ஸ் எனப்படும் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. மொத்தமாக 3 தபால் வாக்குகள் பதிவாகின. இதில் 2 முதலமைச்சர் நாராயணசாமிக்கும், 1 வாக்கு அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஓம் சக்தி சேகருக்கும் பெற்றது. இதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல் சுற்று தொடங்கி எண்ணப்பட்டது. அப்பொழுது முதல் சுற்றில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட முதலமைச்சர் நாராயணசாமி 6,779 வாக்குகளும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஓம் சக்தி சேகரும் 2,319 வாக்குகளும் பெற்றனர். முதல் சுற்றில், அதாவது 9 பூத்துகளில் முதல் சுற்றில் 4,460 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். இந்நிலையில் 2வது சுற்று தற்போது நடைபெற்று வருகிறது. இதிலும் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னிலை பெற்று வருகிறார். தற்பொழுது அவரது ஆதரவாளர்கள் அவரது முதலமைச்சர் நாராயணசாமி வீட்டு முன்பு பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் முதலமைச்சருக்கு சால்வை அணிவித்தும் தொடர்ச்சியாக அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். எழில், இப்ப வரைக்கும் நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்த வரைக்கும் எத்தனை சுற்றுகள் எண்ணி முடிக்கப்பட இருக்கின்றன? இன்னும் எத்தனை சுற்றுகள் இன்னும் முடிப்பதற்காக காத்திருக்கின்றன? ஒட்டுமொத்தமாக 26 வாக்கு இயந்திரங்கள் பதிவு இந்த இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது. மொத்தமாக 3 சுற்றுகள் மட்டுமே எண்ணப்பட உள்ளது. ஏற்கனவே முன்பே நான் குறிப்பிட்டபடி முதல் சுற்று ஏற்கனவே முடிவடைந்தது. இதில் 4,460 வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறார் நாராயணசாமி. அதேபோல் 2வது சுற்று தற்சமயம் எண்ணப்பட்டு வருகிறது. அதிகபட்சமாக இன்னும் 10 அல்லது 15 நிமிடத்தில், அதாவது வெற்றி வித்தியாசம் எந்த அளவில் வெற்றி வாக்குகள் வித்தியாசம் உள்ளது என தெரிய வரும். எழில், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 10 அல்லது 15 நிமிடங்களில் அதற்கான முடிவுகள் தெரிய வரும் என்று எமது செய்தியாளர் எழில் சொல்லியிருக்கிறார். தற்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு தொகுதியில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்கள் போட்டியிட்டார். தற்பொழுது அவர் முன்னிலையில் இருப்பதால் காங்கிரஸ் தொண்டர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பட்டாசை வெடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதே நேரத்தில் முதல்வர் திரு நாராயணசாமி அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் தொண்டர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர், அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரம் குறித்தும் நாம் பார்த்து வருகிறோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடத்தில் பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ முன்கூட்டியே பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது என்கின்ற காரணத்தினால்தான் தற்பொழுது இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டது தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதியில். இதை பற்றி நாம் அடுத்ததாக பேசுவோம். இப்பொழுது நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறது. இப்போ காங்கிரஸ் தொண்டர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில நிமிடங்களில் இதற்கான முடிவுகள் தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து, திரு ரவீந்திரன் துரைசாமி. நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்த வரையில்
ஏற்கனவே காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி தான். இவர் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தே அந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறாரு. இப்பொழுது உள்ள ட்ரெண்டை பார்க்கும்போது ஏற்கனவே காங்கிரஸ் 2016 மே மாதம் எடுத்த சதவீத வாக்குகளை விட நாராயணசாமி அதிக அளவில் வாக்களை எடுத்து வெற்றி பெறுவார் என்று தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே சாதகமான தொகுதி, கூடுதலாக விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளின் ஆதரவு மற்றும் முதலமைச்சராக இருந்த தேர்தலை சந்திப்பதெல்லாம் அவருக்கு சாதகமாக அமைந்துள்ளது. இந்த தேர்தலில் எதிர்க்கட்சியினர் எல்லாம் ஒன்றிணைந்தாலும் கூட அவர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்பினார்கள். நேரடியாக கிளப்பாவிட்டாலும் மறைமுகமாக ஒரு பிரச்சனையை கிளப்பினார்கள். அது ஜாதி சார்ந்த ஒரு பிரச்சனை. பொதுவான ஒரு தளத்தில், அதுவும் இடைத்தேர்தல்களில் அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பெரிய தாக்கம் இருக்காது என்பதுதான் தேர்தல் முடிவு காட்டுகிறது.